அணுசக்திக்கு எதிரான போராட்டம் என்பது தமிழ்நாட்டிலும் கூர்மை அடைந்திருக்கிறது. கூடங்குளத்திலே அந்த பகுதி மக்கள் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுவிடும் என்ற ஒரு அச்சத்தை தெரிவித்து போராடி கொண்டிருக்கிறார்கள். கம்யூனிஸ்ட் கட்சிகள் அணுசக்தியை எதிர்ப்பதிலே ஒரு இரட்டை நிலையை கடைபிடிக்கின்றன என்று அந்த போராட்ட குழு தெரிவிக்கிறது. ஜெய்தாப்பூரிலே பிரான்ஸ் அணு உலை என்று வருகிற போது பிரெஞ்சு அணு உலையை எதிர்க்கிறீர்கள். இங்கே கூடங்குளத்திலே ரஷ்ய அணு உலை என்றால் அதை வேண்டும் என்று ஆதரிக்கிறீர்கள். நீங்கள் மக்கள் பக்கமா, அணு விஞ்ஞானிகள் பக்கமா? நீங்கள் உண்மைகளை உண்மைகளாக சொல்ல வேண்டும். போராட்டக்குழு என்று அந்த போராட்டக்குழுவை சார்ந்தவர்கள் யார் என்பதை நீங்கள் சொல்ல வேண்டும். ஏனென்றால் அந்த போராட்டக்குழுவை சார்ந்தவர்கள் ஒரு அனைத்து கட்சி குழுவே பிரதமரை சந்தித்த பொழுது அதில் பங்கு பெற்றவன் நான். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் ஒரு தனி குறிப்பையே கொடுத்திருக்கிறேன். கூடங்குளத்தில் என்ன நடைபெறுகிறது என்று மக்களுக்கு ஒரு அச்சம் இன்றைக்கு எழுந்திருக்கிறது. அதிலும் ஜப்பானில் ஃபுகுஷிமாவில் ஏற்பட்ட விபத்துக்கு பின்னர் இந்த அச்சம் மேலோங்கி இருக்கிறது. இந்த அச்சம் தவிர்க்கப்பட வேண்டும், அறிவியல் ரீதியாக இது தவிர்க்கப்பட வேண்டும் என்பதை தொடர்ந்து வலியுறுத்தி வந்திருக்கிறோம். மக்கள் தங்களுடைய அச்சம் என்று வருகிற பொழுது அவர்களுடைய வாழ்வாதாரங்கள் பாதிக்கப்படும் என்ற அச்சம் இருக்கிறது. அவர்களுடைய உயிருக்கு ஆபத்து வரும் என்கிற அச்சம் இருக்கிறது. இந்த அச்சம் அகற்றப்பட வேண்டும் என்பதை தொடர்ந்து வலியுறுத்துகிறோம், இன்றைக்கு வலியுறுத்துகிறோம். இதை சொல்லுகிற பொழுது ஜெய்தாப்பூரும் கூடங்குளமும் வித்தியாசப்படுகின்றன. ஜெய்தாப்பூர் நீங்கள் சொல்லுவது போல் பிரெஞ்சு கம்பெனி அங்கு அணு உலைகளை அமைக்க இருக்கிறது, ஒரு 6 உலைகளை அமைக்க இருக்கிறது. அங்கு செயல்பட இருக்கிற டெக்னாலஜி என்பது உலகத்தில் எங்கேயும், பிரான்ஸ் உட்பட எங்கேயும் சோதிக்கப்படாத ஒரு டெக்னாலஜி. ஆனால் தான் அன்டெஸ்டட் டெக்னாலஜி என்று சொல்லி இருக்கிறோம். பாராளுமன்றத்திலேயே அதை எழுப்பி இருக்கிறோம். நான் வருகிறேன். அந்த பிரெஞ்சு டெக்னாலஜி பற்றி எல்லா விஞ்ஞானிகளும் ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள். அது இந்தியாவில் ஒரே இடத்தில் ஒரு நியூக்ளியர் பவர் பிளான்ட் பார்க் என்கிற முறையில் அதனை ஏன் இப்படி ஒரு தொகுதியாக அமைக்க வேண்டும் என்பது உட்பட கேள்வி கேட்டிருக்கிறோம். இங்கு கூடங்குளம் என்று வருகிற பொழுது இது 1, 2, 3 உடன்பாட்டிற்கு முன்னர், ஒரு 14 ஆண்டுகளுக்கு முன்னர் செய்யப்பட்ட ஒரு உடன்பாடு. ரஷ்ய டெக்னாலஜியை பற்றி விஞ்ஞானிகளிடம் மாற்று கருத்து இருக்கிறது. ரஷ்யன் டெக்னாலஜி டெஸ்டட் டெக்னாலஜி, ஒரு 5 நாடுகளில் அது செயற்படுகிறது என்ற கருத்தும் இருக்கிறது. அச்சம் அகற்றப்பட வேண்டும், அச்சத்தை போக்க வேண்டும் என்று சொல்றீங்க. ஆனால் அரசாங்கம் அந்த பிரச்சனையிலிருந்து வெகு தூரம் போய்விட்டது. இப்போது அந்த போராட்டக்காரர்கள் பல வழக்குகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். போராட்டம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அச்சம் என்பது இதுவரை அகற்றப்படவே இல்லை. வழக்குகள் தவிர்க்கப்பட வேண்டும், தவிர்க்கப்பட்டிருக்க வேண்டும். பாராளுமன்றத்தில் நானே பேசியிருக்கிறேன். இந்தியாவில் இந்த செடிஷன் தேவையற்ற ஒரு பிரிவு சட்டத்தில் இது அகற்றப்பட வேண்டும். தேச துவேஷம், தேச துரோகம் என்கிற இந்த சட்டப்பிரிவு தேவையற்றது. அரசாங்கத்தை எதிர்ப்பதற்கு எல்லோருக்கும் உரிமை இருக்கிறது. தேச எதிர்ப்பும் அரசாங்க எதிர்ப்பும் ஒன்றல்ல. நான் அரசாங்கத்தை எதிர்ப்பவன். அரசாங்கத்தை எதிர்க்கிறேன் என்பதற்காக என் மீது தேச துவேஷ குற்றத்தை சுமத்த முடியுமா? கூடங்குளம் அணு உலை எதிர்ப்பாளர்களின் மீதும் இந்த செடிஷன் பிரிவினை பயன்படுத்தியது சரியல்ல, அது தவறானது என்பதை நான் சுட்டிக்காட்டியிருக்கிறேன். எனவே மக்கள் மீது அடக்குமுறையை பயன்படுத்துவது கூடாது. மக்களிடம் இருக்கிற அச்சம் அகற்றப்பட வேண்டும். அதனால்தான் இன்றைக்கும் அடக்குமுறை கூடாது, அணு உலை வேண்டும். இதுதான் உங்க கட்சியோட நிலைப்பாடா சார்? அடக்குமுறை என்பது தவிர்க்கப்பட வேண்டும். அடக்குமுறை என்பது தவிர்க்கப்பட வேண்டும். அணு உலை குறித்த அச்சம் அகற்றப்பட வேண்டும். அதனால்தான் போராடி கொண்டிருக்கிற மக்களின் பிரதிநிதிகளோடு பேச வேண்டும் என்று நாங்கள் சொல்லுகிறோம். அதே போல கூடங்குளத்தில் இந்த 2 உலைகள், இது 14 ஆண்டுகளுக்கு முன்னால் செய்யப்பட்ட உடன்பாடு. மேலும் ஒரு 4 உலைகள் என்று அரசு நடவடிக்கை மேற்கொள்ளக்கூடாது என்பதையும் பிரதமரிடமே நேரடியாக நான் பேசியிருக்கிறேன். என்னுடைய குறிப்பிலும் அந்த கருத்து சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு இந்தியாவில் எங்கேயும் இந்த மாதிரி ஒரு பார்க் அல்லது நியூக்ளியர் பவர் பிளான்ட் பார்க் அல்லது ஒரு கிளஸ்டர் என்ற முறையில் அமைப்பது கூடாது என்பதை தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறோம். எனவே இந்தியாவில் அணுசக்தியே இல்லை என்ற முடிவுக்கும் வந்துவிட்டு நாம் பேசக்கூடாது. அணுசக்தி இருக்கிறது, அதை என்ன செய்வது? இன்றைக்கு மகாராஷ்டிராவில் அணு உலைகள் இருக்கின்றன, கல்பாக்கத்தில் இருக்கிறது. இது ஒரு லார்ஜர் கொஸ்டின்.
இந்த லார்ஜர் கொஸ்டினை இன்றைக்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு பிரச்சனையின் மீது விவாதிக்கும் பொழுது பேசி முடிவெடுத்து விட முடியாது. எதிரான மக்கள் போராட்டம் என்பது இந்த அளவுக்கு கூர்மைப்பட்டதில்லை. இது ஒரு சிம்பிள் அணுகுமுறை. அணு உலைக்கு எதிரான போராட்டம் இது அப்படி பார்ப்பதுக்கு ஆன பிரச்சனை அல்ல. இது ஒரு ஆழமான ஒரு பிரச்சனை. ஒரு தொலைநோக்கோடு இந்த பிரச்சனையை அணுக வேண்டும். எனவேதான் அணு உலை தேவையா இல்லையா என்பதை ஒரு தேசம் தழுவிய முறையில் இன்றைக்கு விவாதிக்க வேண்டுமா வேண்டாமா என்பதெல்லாம் ஒரு பிரச்சனை. ஆனால் இன்றைக்கு இருக்கிற பிரச்சனை கூடங்குளத்தில் என்ன செய்யலாம்? அங்கு மக்கள் அச்சத்தோடு இருக்கிறார்கள். அந்த அச்சம் அகற்றப்பட வேண்டும், அறிவியல் ரீதியாக அகற்றப்பட வேண்டும். போராடுகிற மக்களோடு இன்றைக்கு பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும். மத்திய மாநில அரசுகள் அவருடைய பிரதிநிதிகளோடு பேச வேண்டும். ஆனால் இன்னொன்றையும் நான் சொல்ல விரும்புகிறேன். அந்த போராட்ட குழுவை சார்ந்த தலைவர்களோடு அட்டாமிக் எனர்ஜி கமிஷனுடைய தலைவர்கள் தொடர்ந்து பேசி இருக்கிறார்கள். அது உண்மையில்லை என்று நீங்கள் மறுத்துவிட முடியாது. இல்ல, அவர்கள் எழுப்பிய கேள்விகளுக்கு பதில் சொல்லவில்லை என்று அவர்கள் சொல்கிறார்கள். தொடர்ந்து பேசி இருக்கிறார்கள். பதில் சொன்னார்களா இல்லையா என்பது வேறு. சொன்ன பதில் அவர்களுக்கு ஏற்புடைய பதிலாக இல்லாமல் இருக்கலாம். அடிப்படையில் அணு உலைகளுக்கே எதிரான ஒரு நிலை, அணு சக்திக்கே அணு மின்சாரத்துக்கே எதிரான ஒரு நிலை. இன்றைக்கு இந்தியாவில் ஏற்கனவே அணு மின்சாரம் உற்பத்தி ஆகிக் கொண்டிருக்கிறது. எனவே அணு மின்சாரமே கூடாதா என்பது ஒரு கம்யூனிஸ்ட் கட்சியிலே மாறுபட்ட கருத்து இருக்கிறது. கேரளாவுடைய முன்னாள் முதலமைச்சர் அச்சுதானந்தன் கம்யூனிஸ்ட் கட்சி, அது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி. மக்களுடைய பிரச்சனைகள் குறித்து தான் அங்கும் பிரச்சனை வருகிறது. மக்களுக்கு இருக்கிற அச்சம், பீதி, இது சம்பந்தமான பிரச்சனை இங்கே தமிழ்நாட்டிலும் இருக்கிறது. மக்களுடைய பீதி, அச்சம், இதை போக்குவது எப்படி? இந்த சிவில் லைபிலிட்டியை உறுதிப்படுத்துவது எப்படி? போபாலில் நடைபெற்ற விபத்துக்கு பின்னர் போபாலில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இன்னும் அவர்களுக்கு இழப்பு கிடைக்கவில்லை. அவர்கள் பட்ட துயரங்களுக்கு எந்த விதமான தீர்வும் கிடைக்கவில்லை. இன்றைக்கு யூனியன் கார்பைட் இன்றைக்கு தப்பித்து போயிருக்கிறது. யூனியன் கார்பைட்டை தப்பித்து விட்டதே இந்த மத்திய அரசு தான். மிஸ்டர் ஆண்டர்சனை என்றைக்கு வேண்டுமானாலும் கைது செய்திருக்கலாம். ஆனால் இந்திய அரசு அது செய்யவில்லை. அதனால் தான் இன்றைக்கு கூடங்குளம் என்று வந்தாலும் அது ரஷ்ய அணு உலைகளானாலும் சரி, ரஷ்ய அணு உற்பத்தி நிறுவனங்கள், கூடங்குளத்தில் அணு உலை அமைக்கிற நிறுவனங்கள் இந்த லைபிலிட்டி சம்பந்தமாக என்ன உடன்பாட்டை செய்திருக்கிறார்கள் அதை அரசு பகிரங்கமாக சொல்ல வேண்டும். இந்த லைபிலிட்டி குறித்து அந்த அணு மின்சார உற்பத்தி நிறுவனங்களுடைய பங்கு என்ன, பொறுப்பு என்ன, அதை இந்தியாவை ஏற்க போகிறதா? இதைதான் மன்மோகன் சிங் சொல்ல வேண்டும், திரு நாராயணசாமி இன்றைக்கு சொல்ல வேண்டும். இவற்றையெல்லாம் மக்களிடம் வெளிப்படையாக சொல்லாமல் நாங்கள் முடிவெடுத்து விட்டுவோம், செயல்படுத்திய தீர்வோம் என்று ஒரு ஆங்காரத்தோடு அகங்காரத்தோடு அரசு செயல்படுகிற பொழுதுதான் பிரச்சனை சிக்கலாகிறது. அச்சம் தீர்க்கப்பட வேண்டும். இழப்பீடு, ஒரு விபத்து நேரிட்டால் அதற்கு இழப்பீடு தருவது யார் என்ற பிரச்சனை தீர்க்கப்பட வேண்டும். அதுவரையிலும் அங்கே மின் உற்பத்தியையோ அதற்கான பணிகளையோ தொடங்கக்கூடாது என்று எடுத்துக்கொள்ளலாமா? மக்களுடைய அச்சம் போக்கப்பட வேண்டும். லயபிலிட்டி சம்பந்தமாக ஒரு தெளிவான நிலை உருவாக வேண்டும். அதுவரையிலும் அரசு காத்திருக்க வேண்டும். இதைதான் திரும்ப திரும்ப சொல்லுகிறோம். இன்றைக்கு அரசு மக்களுக்கு பொறுப்பானது. அங்க இருக்கிற மக்கள் அவர்களுடைய வாழ்வாதாரங்கள் பறிபோய்விடும், சுற்றுச்சார்பு பாதிக்கப்படும், உயிருக்கு பாதிப்பு ஏற்படும். எனவே இப்படி ஒரு நியாயமான இயல்பான ஒரு அச்சம் அவர்கள் தெரிவிக்கிறார்கள். அந்த அச்சத்தை எப்படி போக்குவது? அந்த அச்சம் நியாயமானதுதானா அல்லது அந்த அச்சம் சாதாரண இட்டுக்கட்டி சொல்லப்படுவதா? மக்களோடு பேசினால்தான் அது தெரியும். மக்களுடைய கருத்துக்கள் என்ன என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இதை தான் நாம் திரும்ப திரும்ப சொல்லி வருகிறோம். எனவே இன்றைக்கு மக்களுக்கு இருக்கிற அச்சம், மக்களுக்கு இருக்கிற பல்வேறு கேள்விகளுக்கு பதில் சொல்லியாக வேண்டும். அதற்கு இன்றைக்கு மத்திய மாநில அரசுகள், அதிலும் குறிப்பாக மத்திய அரசு, அணுசக்தி என்பது பிரதமரின் நேரடி பொறுப்பில் இருக்கிற ஒரு துறை. பிரதமருடைய நேரடி துறை பொறுப்பில் இருக்கிற அந்த துறை என்பதால் பிரதமருக்கே ஒரு நேரடி பொறுப்பு இருக்கிறது. மக்களை சந்திப்பதற்கும் எதிர்கொள்வதற்கும் மக்களுடைய நியாயங்கள் அல்லது மக்களுக்கு இருக்கிற உண்மையான பயங்கள் அல்லது இட்டுக்கட்டி சொல்லப்பட்ட பயங்கள் எதுவாக இருந்தாலும் மக்களை நேரடியாக எதிர்கொள்ள வேண்டிய பொறுப்பு பிரதமருக்கு இருக்கிறது. எனவேதான் மக்கள் பிரதிநிதிகளோடு இன்றைக்கு பேச வேண்டும், அவருடைய அச்சம் தவிர்க்கப்பட வேண்டும் என்பதை அறிவியல் ரீதியாக செய்ய வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம்.